மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கே முன்னோடியான பல திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவின் முன்னணி மாநிலமா தமிழ்நாட தலை நிமிர செஞ்சிருக்கு. இப்ப உலக அரங்கிலையும் திராவிட மாடல் ஆட்சி தலை நிமிர்ந்து நின்னு இருக்கு. காரணம், இங்கிலாந்து நாட்டுல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தொழிலாளர்கள் கட்சி மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல இடம் பிடிச்சிருந்தது திராவிட மாடல் ஆட்சியோட மகத்தான 3 திட்டங்கள் தான். அது என்னன்னா, நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞரின் கனவு இல்லம். இந்த திட்டங்களை அடிப்படையா வச்சு பல வாக்குறுதியை கொடுத்துதான் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல்ல தொழிலாளர்கள் கட்சி இந்த வெற்றியை தன்வசப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் காலை உணவு திட்டம் மூலமா 31,008 பள்ளிகள்ல 18.54 லட்சம் மாணவர்கள் பயன் பெற்றுட்டு வராங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமா போன வருஷம் மட்டும் 1,48,149 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கலைஞரின் கனவு இல்லம் மூலமா வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு மனைகள் வழங்குறது மட்டும் இல்லாம வீடு கட்டுறதுக்கான பணத்தை அவங்களோட வங்கி கணக்குலயே நேரடியா செலுத்தப்படுது. திராவிட மாடல் ஆட்சியோட இந்த 3 திட்டங்கள் பிரிட்டன்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.